2 முட்டை இருந்தா போதும். நல்லா டேஸ்டியான கிரீன் எக் ரைஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? செய்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஃப்ளேவர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கே அவ்ளோ சூப்பரா இருக்கும். நல்லா ஆவி பறக்க சாப்பிட்டீங்கன்னா, அட்டட்டட்டா அடி தூளா இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே வெங்காயம் சேர்த்து பல்ஸ் மோட்ல கொரப்பா அரைச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அது கூடவே உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து, ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி பெரிய பீஸா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு உப்பு அது கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டையை அது கூட உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பொழுன்னு வெடிச்ச சாதத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் நம்ம நார்மலாக குக் பண்ணுற ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்ச முட்டையும் அது கூட சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா ஒரு அருமையான எக் ரைஸ் ரெடி. நல்லா சுட ஆவி பறக்க சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.